ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மெலா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர்மெலனை வச்சு ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். வாட்டர்மெலன் புட்டிங் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். இது நமக்கு ஃபுல்லாக இப்போ யூஸ் ஆக போகிறதில்ல, அதில் பாதி எடுத்துக்கலாம். அந்த பாதி வாட்டர்மெலனில் வந்து நான் ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த தோல், க்ரீன் கலர் பார்ட், அந்த ஒயிட் கலர் பார்ட் வரைக்கும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர்மெலனை வந்து 3ஆக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ண வேணாம். நம்ம வந்து இப்போ கிரைண்ட் தான் பண்ண போகிறோம், அரைக்க போகிறோம். அதனால் நம்ம தேவையில்லை. இப்போ குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த க்யூப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சீட்ஸ்லாம் இருக்கும், குட்டி குட்டி சீட்ஸு. நல்லா அரைச்சி அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டரில் நிற்கிற மாதிரி குட்டி ஃபில்டராக எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் 2 பேட்ச் எடுத்திருக்கேன். 3 பீஸ்க்கு எனக்கு 2 தடவை அரைச்சி எடுத்திருக்கேன். செகண்ட் தண்ணி தான் இது, ஊற்றியாச்சு. இப்போது ஒரு பெரிய கடாய் இல்லைனா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஷிஃப்ட்டு வாட்டர்மெலன் ஜூஸையுமே ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா கொதிக்கும். அப்போ கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அது கூட வந்து ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்கள் ஸ்வீட்னஸ் பொறுத்து சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ தான் ஒரு பெரிய மெயின் விஷயமே வரப்போகுது. எல்லோரும் நல்லா நோட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, தண்ணி தனியாக வாட்டர்மெலனில் இருக்க கலர் தனியாக பிரிஞ்சு வருது. இதுக்கு என்ன செய்யனே தெரியல. அது போகிற போக்கில், அது போகிற ஃப்ளோவில் நம்மளும் போவோன்னு அது பின்னாடியே நானும் போயிட்டுருக்கேங்க. பின்னாடி நடக்கிறத என்னன்னு பார்ப்போம். நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே சரி, நம்ம பண்ணுறத பண்ணுவோன்ட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனேங்க. ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணுவோம். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் லாஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுவும் ஒரு பக்கம் கெட்டியாகி வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ கரெக்டாக தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் அதை எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சேங்க. லாஸ்ட்டில் ரிசல்ட்டை நீங்களே பாருங்களேன். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நீங்களே பார்த்தீங்களா, இப்படி தான் வந்துருந்துச்சு. இன்னும் நெக்ஸ்ட் டைம் நான் பெட்டராக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.